செல்வத்தினுடைய செருக்கிலையும் சிக்கிடக்கூடாது, வறுமை என்கிறதிலும் போய் சிக்கிடக்கூடாது. அதான் மணிவாசர் ரெண்டும் வச்சார். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்து, நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தினார். வறுமை என்பது நஞ்சு போன்றது, கொன்றுவிடும். நல்குறவென்னும் தொல்விடம், வறுமை உயிரை கொன்னுடும். எனவே அதுல பிழைக்கணும். செல்வம் என்னையா பண்ணும்? துன்பத்தை கொடுத்துரும். துன்பத்திலையும் தப்பிக்கணும். போது அவங்க ரொம்ப கலங்கி போயிடுவாங்க. நம்மகிட்ட இருந்தால் நாமளே பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது, நீ பண்ணுன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்போம். சில நேரங்களில் வாய் விட்டு சொல்லியே போடுவோம், இதை நானே பண்ணி. நம்ம சொல்லிட்டோம், அவன் செயலின்னு வச்சுங்களேன். எப்போ அதை பண்ணிட்டியா, அதை கொடுத்துட்டியா? இல்லைங்க இன்னும் கொடுக்கலைங்க. என்ன பண்ணுறது, நான் அன்னைக்கே கொடுத்துருக்கோம், நீ இன்னும் கொடுக்காம இருக்கிற, என்ன பண்ணுறது? உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியதாக போச்சு. என்கிட்ட இருந்தால் நானே பண்ணியிருப்பேனே அப்படின்னு உள்ளத்துக்கு ஒரு வருத்தம் வந்துருங்க. அப்போ செல்வம் தன் வேலையை செய்யும், வறுமையும் தன் வேலையை செய்யும். அப்போ ரெண்டுலையும் சிக்காமல் இருக்கணும். எப்படி சார் சிக்காமல் இருக்கிறது? எதுவாக இருந்தாலும் திருவருள்னு நினச்சிட்டா சிக்காமல் இருந்தோம். அந்த ஒற்றை சொல் தானுங்க நம்மளை எப்பவுமே காப்பாற்றும். மறந்துடாதீங்க, திருவருள் திருவருள் திருவருள்.